ஏழு மலை இருக்க எனக்கு என்ன மன கவலை, ஏழேழு ஜென்மத்திலும் வரலாம். பராசக்தி வாமா, வா. சாமி வருமா? என்ன சாமி? வா பராசக்தி, நேரம் ஆகுது. அடுத்த உத்தரவு. அம்மா அடுத்தவங்களை கூப்பிடுக்குள்ள வந்துருமா நீ? ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தான் சீர்பெரும் கவி வாடுவே மகனே தெய்வத்தின் முகம் வாடுவே. உன் மகனை போய் பார்த்தேன். சொற்ப வருமானத்தை கூட சுபிட்சமாக குடும்பத்துக்கு கொடுக்கறது அவனுக்கு மனசுக்கு தெளிவடையல. தேவையில்லாத நட்பால கொஞ்சம் மன வருத்தங்களும் குழப்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா புரியுதா? நீ ஆடிக்கிட்டே இருக்க, நான் பாடிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் அங்கிட்டு உட்கார்ந்து பிறகு வாரீங்களா? அதனால இப்போதைக்கு அவனுக்கு சனி பகவானுடைய தோஷத்தால குடும்பத்துல ஒத்து போகக்கூடிய குணங்கள் கொஞ்சம் குறைவு. அவன் திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வரணும்னு அவன் மனசுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறான். சென்று வருவான். வேற என்ன வேணும் அவனுக்கு? வேலையை பத்தி கவலையே வேண்டாம், சரியாயிருவான். ஒழுக்கத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படலையா? நான் நினைக்கல. நான் சொன்னது நீ தான் புரியவே இல்லையே. புரியுதா? ஒரு பெண்ணால் அவனுடைய உள்ளம் பாதிக்கக்கூடிய விதியில் இப்பொழுது சுழண்டு கொண்டு இருக்கிறான். அவன் மனதை மாத்தி தெளிவு பண்ணி தாரேன். இந்த அப்படி பாப்பா கல்யாணம் பௌர்ணமியில வந்து உத்தரவிட்டு இந்த மகளே ஐஸ்வர்யமாக. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை. விவசாயம் யார் வச்சிருக்கா? பட்டுக்கோட்டையா? வரலாம். மண்ணை பிளந்து சொரங்க வச்சு பொண்ணை எடுக்க கனிகள் வெட்டி. கல்யாணத்துறை ஐயா பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? என்ன வேணும்? விவசாயம் ஏற்பட்டால் விளங்குது இல்லை, எல்லாமே டவுன். 20 வருஷமா டவுன் ஆகிட்டு எல்லாமே பிள்ளைய படிக்க வச்சோம். பிள்ளைங்க படிச்சு நான் எதிர்பார்த்த சீட்டு தான், நல்ல சீட் தான் கிடைச்சது. ஒரே ஒரு விஷயம்தான். இப்போதைக்கு செவ்வாயுடைய காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 இடத்த நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அமைப்பு இருக்கு. இன்னும் 2 இடம் இருக்கு. அதை நம்ம கொடுத்தோம்னா நம்முடைய இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உயிருக்கும் உடலுக்கும் எந்த சேதமும் இல்லாம காப்பாற்றி வெளியேற்றிடலாம். 3 ஆண்டுகளுக்கு பின்பு புதிய இடங்களையும் விவசாயத்தையும் வாங்கி மீண்டும் பெருக்குவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப 6 ஆண்டுகளுக்குள்ள பெற்ற கடன்களுக்கு அளவில்லை. வேதனைகள், மனைவியினுடைய ஆரோக்கியம், நரம்பு வயிறு சம்பந்தமான பிணிகள், அதே மாதிரி பிள்ளையினுடைய மனநிலைகள் சரியா இருக்கும், உடல்நிலைகள் சரி இருக்காது. உடல்நிலை சரியா இருக்கும், பொருள்நிலை சரியா இருக்காது. இதெல்லாம் இருக்கின்ற நிலை. செய்வன குளர் ஒண்ணுமே நடக்கல. இது இயற்கையின் சுழற்சி. வீணாக கற்பனை செய்ய வேண்டாம். விவசாயத்தை பெருக்கி தாரேன், உயிர் சேதம் இல்லாம ஆக்கி தாரேன். வேற என்ன வேணும்? படிக்கலாம், வெற்றியாக்கலாம், டாக்டர் ஆகுவான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மதுரை மாநகர் மதுரை அல்லது மனக்குறைகளான ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். நீ தானே அது? கால் வந்துடலாம். நீ யாருக்கா? யாருக்கு அம்மா? என்னடா தம்பி, என்ன வேணும் உனக்கு? 4 கண்ண முடி அழுதா ஒண்ணுமே பேச மாட்டேன். அப்படியே கால் வந்துட்டு கண்ண முடி வந்து உட்காருங்க அமைதியா. கால் வந்துட்டு வாங்க. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனியேது. கொஞ்சிடும் மொழி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே? உங்க வீட்டு பக்கம் போனேன், மாரியம்மா இருக்காள. எல்லையை தாண்டி போனேன், நான் கருப்பசாமி இருக்கேன். என்ன ஒரு 1.25 ஆண்டுகளாகவே இரவில் ஒழுங்கான தூக்கம் கிடையாது. அடிக்கடி 2 பேருக்கும் மன வாக்குவாதமும் மன குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு.
இந்த பெண்ணுடைய அடிமனத்துக்குள்ள நமக்கு நல்ல வாழ்க்கை அமையல, ஒரு மோசமான குடும்பத்துக்குள்ள வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். பொன்பொருளுக்கு கிடைத்த ஒரு மரியாதை நம் மனதுக்கும் அன்புக்கும் கிடைக்கவில்லை. இவங்க கூட வாழாம நம்ம செத்து போயிட்டோம்னா நம்ம ஆத்தாளுக்கு பாரம் ஆயிரும். அதனால வாழவா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியாமல் சுமார் 3 முறைகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேதனைப்பட்டிருக்கான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ஏமா நான் பேசணுமா நீங்க பேசணுமா? நான் தான் பேசணும். யாரு எப்படி இருந்தா என்ன? உன்னை கெட்டினவன் நான் உன்னை நல்லா வச்சிருக்கோம்ல. அதனால உன் மனதை நீ பக்குவப்படுத்த வேண்டியதானே. அப்போ உடனே நானும் மனுஷி தானே, எனக்கு எத்தனை வார்த்தைகளை தான் கேட்க முடியும், எத்தனை பேர் சூடான சொல்லத்தான் நான் அனுபவிக்க முடியும். ஒண்ணு அவங்க வாயை அடக்கு, இல்லைன்னா அவங்கள விட்டு என்னைய தனியா கூட்டு போ அப்படி கட்டளையிடுதான். உனக்கு அது முடியல, இதனால நடக்கு இந்த நாடகம். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் இது தற்கொலையில போய் முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஒன்னு உள்ளத்தில். அப்படி ஒரு நிலைமை நடந்துருமோ என்ற பயம் உன் உள்ளத்துல. நான் அதைத்தான் செய்வேன், அப்படி இல்லைன்னா ஊரை விட்டு ஓடுவோம்னு இவன் உள்ளம். இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமாடா தம்பி? உள்ளத்தை திருத்துங்களப்பா. கால் வந்துட்டு அழாத அழாத மனமேவும் வரலாம். வா, பொறுமையாயிரு. பொம்பளைக்கு பிடிவாதம் கூடாது, ஆம்பளைக்கு கோபம் கூடாது. ஆமா, இந்த பிள்ளை வயத்துல இருக்கும் பொழுது 4வது மாதத்திலிருந்து ஏற்பட்ட விளைவுதான், அதுல இருந்து வந்த வினை. அதுக்கு பிள்ளை என்ன செய்யும்? உங்க தளபதி அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆனா இந்த நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது உண்மையாகிவிட்டது. 3 முறை என்னைய பார்க்கவா, உன் குடும்பம் அமைதியாயிரும், செல்வமாயிரும். தங்க நகைகள் கை வந்து சேர்ந்து புன்னகையோடு வாழ்வாய், பொன்னகையோடும் இருப்பாய். இல்லை, நீ கேட்கிற கேள்விக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னா நீ தாங்க மாட்டேன். இந்த மகளே, செல்வாக்காரு செல்வா, உன் பிள்ளைய வாழ வச்சாச்சு, நிம்மதியா இருக்கு. போங்க அங்கிட்டு. கர்மசாமிக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும் ஐயா. கிடைக்க மாட்டேங்க ஐயா. கிடைச்சவங்க பூரா நல்லா இருக்காம்டா. சரி, அது வேற பக்கம். கல்யாணம் முடிக்கணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். அதுதான் நீங்க என்ன நினைச்சீங்க? வேற மாதிரி நினைச்சீங்களோ? உங்களை மாதிரி அப்படி இல்லையே. கல்யாணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி, யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? நான் கல்யாணம் மாப்பிள்ளையே இங்க வந்திருக்காரு. ஒரு மாப்பிள்ளையே இங்க வந்திருக்காரு. வாடா மாப்பிள்ள, வா, கால வந்துட்டு வா. கெட்டிக்காரன் இருக்காரு அப்படின்னு நமக்கு. தோளுக்கு வாழும் நெஞ்சுக்கு நிம்மதியும் மனிதனுக்கு வேண்டும். ஆனா வாழ மரம் போல வளர்ந்தாலும் பூவா மரம் காயா கனி எதற்காக? தேவையில்லையே. வரலாம். எங்கிருந்தோ ஆசைகள். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லட்டுமா? வேண்டாம், வரலாம்ப்பா. மகனே, உன்னுடைய தோற்றத்தில் வந்து பொலிவு இருக்கு, ஆனா வார்த்தைகளால பிறர் திருப்தி அடைய மாட்டுக்காங்க. நீ ரொம்ப சின்சியரா பேசுற மாதிரி பேச, இவன் பக்குவப்படல, இவன் குடும்பம் நமக்கு ஒத்து வராது அப்படி நினைச்சு உன்னை எல்லாரும் உதறி தள்ளிட்டு போறாங்களாம். இதான் இதுவரை நடக்கிற உண்மை. உண்மை இல்லையா? கால் மனிதன் பேச்சை வச்சு மட்டும் முடிவெடுக்க கூடாது. நடைமுறையில ஒழுக்கமா இருக்கான், அந்த ஒழுக்கம் பெருச்சு போதாதா? நம்ம சொன்னா எவையா கேட்கான்? வாடா தம்பி, ஓடியா. அதே மாதிரி ஒரு பக்கத்து காலில் காயமும் வலியும் ஏற்பட்டதும் உண்டு, அப்படி நிலைகளும் உண்டு. அந்த நிலைதான் சனி பகவானுடைய அடையாள சின்னங்கள். இதுவரை ஓடிவிட்டது காலம். ஆனா வரக்கூடிய சூரிய மாதம், சூரியனுக்கு உகந்த மாதம் எதுப்பா? சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெறுதார். அதனால தமிழ் மாதத்துல சித்திரையை 1 என்றும், ஆவணி மாதத்துல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார். அதனால அதுவே ஆண்டுவின் கணிக்கை என்றும் ஆண்டறிக்கையாக சொல்வார்கள். வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு உட்பட அருமையான ஒரு பெண்ணாக, ஒரு கடை வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவருடைய குடும்பத்தில் இருந்து அந்த பெண் புறப்பட்டு உன் மனைவியாகிறாள். வெற்றி உண்டு, ஜெயிச்சு தாரேன். ஆனந்தமாக இருப்பாய் மகனே, இனி எந்த தடையும் இல்லை, ஜெயிக்கிறேன். பௌர்ணமிக்கு வந்து சேர்ந்துடா. நல்லா கர்மசாமிக்கு என் வீட்டுல திருமணம் நடக்கணும்னு தலைவன் தலைவி காட்டு வந்திருக்காங்க. அம்மா, நீ யாரு?
அப்படியா? ஆ, வெங்காயமா கிடக்கு. ம். நீங்க இருக்கிற சந்தை மார்க்கெட் எங்க இருக்கு? காளியம்மா எங்க இருக்கா? மாரியம்மன் எங்க? அது எங்க இருக்குமா? உட்காரலாம். பக்கத்துல வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆ, குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெட்டி தெய்வம் என்னும் குல தெய்வம் இப்போதைக்கு உச்சாடனமாக இல்லை. ஒரு ஈராண்டு காலங்கள் விழிப்பில்லாத நிலைகளாக மாறிவிட்டன. அதுல இருந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் மனதில் வேதனையும், தடைகளும், உடல்நிலையிலே குறைபாடுகளும், பண நஷ்டமும், மனவேதனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால குடும்பத்தில் உகந்தவர்களுடைய ஒற்றுமையும் குறைந்து மன உபாதை வந்துவிட்டன. இப்போ இந்த திருமணம் இது சம்பந்தமான விஷயத்தை பேசுகிற பொழுது நிறைந்த வேர்கள் 21 குடும்பங்கள், பல்வேறு குடும்பங்கள் சேர்ந்து கும்பிடக்கூடிய தெய்வத்தை உணர்ந்து ஒற்றுமையாக கும்பிட முடியாத குறைபாடுகளும் வந்திருக்கிறது. இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் தனிப்பட்ட முறையில மாந்திரிகம் தடைகள் செய்து தெய்வ சங்கல்பத்தை மாத்திருப்பாங்களோ அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்தேன். அப்படி எதுவும் நடக்கவில்லை. அப்படி ஒண்ணும் நடக்கல. ஆனாலும் ஒரு விஷயம், காசியை பற்றி ஒரு சிந்தனை, என் தாய் விசாலாட்சி அம்மையை பற்றி ஒரு பெரிய பக்தி. விஸ்வநாதா, எங்கள் கர்மங்கள் தீர வேண்டும், இந்த திருமண காலத்தை நடத்திவிட்டு உன் சன்னிதானத்தை அடைந்து நாங்க அமைதியா இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஒவ்வொரு நாளும் புலம்புகிறாய். அந்த விஸ்வநாதனே உனக்கு விஸ்வரூபமாக வந்து வரக்கூடிய புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு ஐப்பசியில் திருமண காலத்தை கூட்டி கார்த்திகையில் மணக்கோல நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து விட்டான். இது ஆனந்தமாக நடக்கு. காலம் வரலாம். வருகவே வருகவே இறைவா என் தலைவா. வேற என்னப்பா வேணும்? ஒரு பாப்பாவை எடுத்து வளர்க்குறேன். அந்த குழந்தை நராயுசு இருந்து நான் நரசெலுத்திட்டு போவேன். சினிமா பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஓரெட்டில் விளையாடுதல், ஈரெட்டில் 16, மூவெட்டில் அடைதல், 4 அப்படி 8 பெருக்கிக்கா உன் வாழ்க்கை சரிவரும்னு சாதாரணமாக எழுதுனா கரூர் சித்தர் எழுதின பாட்டது சினிமாவில் கொண்டு வந்து நமக்கு அருமையாக காட்டும். கட்டம் தவறினால் நட்டம் என்று சொல்வார். அப்படிதானே? காலத்தே பயிர் செய், பருவத்தே பயிர் செய். நம்முடைய வயது வரம்புக்கு எந்த வயதுல எந்த சக்தியை, எந்த உறவை பெற்றால் அதை நம்ம காப்பாற்ற முடியும், நம்முடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து செய்யாமல் ஆசைப்பட்டு எடுத்துட்டே நீ அதை வாழ்வு அமைத்து ஒருவர் கையில் ஒப்படைக்கும் வரை உன் உயிருக்கோ எதுக்கோ கண்ட வராம காப்பாத்துற திருமண காலத்தை தாரேன். வெற்றியாகி தாரேன். செல்வங்களே, ஐஸ்வர்யமாக இருங்கள். உங்கள் ஆசை பாசம் நிலவும், ஆனந்தம் பெருகும். உங்கள் உள்ளத்துல நான் இருக்கேன், எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். வாழ்வு கர்மசாமிக்கு. அதே மதுரை மாநகர் எல்லை உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மன உபாதை யாருக்கு? உடல்நிலை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்களே யாருப்பா? நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாரு? என்னப்பா பிள்ளை? கால் வந்துட்டாங்க. பேர் என்ன பேரு? உட்கார். கண்ண முடிக்கா, நல்ல நிமிந்து உட்கார்ந்துக்கா. சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கு பாவம் பிள்ளை. தக்க துணையோடு இருக்கிறது, தக்க துணையோடு இருக்கிறது. மதுரை மாநகரில் பாரத் வண்டி எதிர ஏசி வண்டி ஓடுத,
வந்தே பாரத் 3:45 புறப்பட்டு நைட்டில் 9:45 அங்கே போயிடும். தேஜஸ் வண்டி காலையில் 6 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12 மணிக்கு வந்துடும். ஏசி வண்டியில் அருமையான துணையோடு ஆனந்தமான மகிழ்ச்சியோடு சிற்றுண்டி ஆகாரத்தை கழித்து சென்று விட்டாள். வர வைக்கணுமா? கால் வந்துட்டு வா. தனியை வர வைக்க வேண்டாம், சோடியா வர வைக்கணும்னு சாமி சொல்றார். எனக்கு பிரிக்க தெரியாதே, நான் என்ன செய்யறது? எனக்கு பிரிக்க தெரியாதுல்ல. அப்படியா? உயிர் உங்க சொந்தக்காரங்கள்ல 3 பொண்டாட்டி கல்யாணம் முடிச்சவங்க யாரு? 2 பொண்டாட்டி. எத்தனை கல்யாணம்? ஏன் உங்க அப்பனுக்கு 1 கல்யாணம், சித்தப்பனுக்கு 3 கல்யாணம், 2 கல்யாணம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அதனால தான் உங்க குடும்பத்துலன்னு கேட்டேன், உங்க அப்பனுக்குன்னு நான் கேட்கலையே. ஆமா, உங்க அப்பனை பெற்ற ஆத்தாளு வீட்டுல 3 கல்யாணம் முடிச்ச குடும்பம் அது. அந்த வம்சத்துப்படி இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம் உண்டு. இந்த பிள்ளையை நீ இப்ப கொண்டு வரணும்னு சொல்லுத. அவனோட ஆனந்தமாக இருக்கிறாள், மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். பம்பாய் போவதற்கு முயற்சி எடுத்து டிக்கெட்லாம் புக் பண்ணி வைத்திருக்கிறார்கள். நீ எப்படி கொண்டு வரணும்? எப்படி அவ சந்தோஷத்தை கெடுத்து நான் கொண்டு வந்தா பாவம் இல்லையா? உன் பிள்ளை நல்லா தானையா இருக்கணும். யாரெல்லாம்? யாருடைய பிள்ளை? அது நீங்க வச்ச பாசம். அவன் எடுத்துக்கிட்ட முடிவு சரியானது தானே. இதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சிருந்தாளா? கண்ணை மூடு, ஒரு உண்மையை மட்டும் நான் பார்க்கிறேன். நீ 1 கோடி இல்ல பல கோடி ரூபா கொடுத்தாலும் உன் பொண்ணு அவனை விட்டு பிரிய மாட்டான். 3 மாதங்களுக்கு பிறகு சர்வ ஜோடியோடு ஆனந்தத்தோடு உன் முன் காட்சி அளிப்பார். வெற்றிகரமாக நடக்கும். உன் மனத்தை பக்குவப்படுத்தி உங்களுக்கு வேதனை இல்லாம காப்பாத்துறேன். இந்த பிறவியில் அவள் விதி அதுதான், மாற்ற இயலாது. ஆனந்தத்துடன் வாழ்வீராக. வாழ்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அதே மதுரை மாநகர் என்னுடைய நகை சரடு செல்வங்கள் வீணானதே, மீட்ட முடியவில்லையே என்று வேதனைப்பட்டு வந்தவர்கள். வாங்கப்பா. யாரு? என்னென்ன நகையெல்லாம் சொல்றீங்க? அம்மா இல்ல, காலில் விடலையே, சரியா விடலையே. ஓம் ஆதிபராசக்தி, ஆதிபராசக்தி. வாங்க, உங்க பேர் என்ன? ஆதிபராசக்தின்னு பாட்டு பாடுதுன்னா என்ன காரணம்? உங்க இலையில பராசக்தி வழிபாடு செய்யக்கூடிய இடம் இருக்கா? அதனால உங்களுக்கு சரியா புரியாது. புரியாது. உங்க எல்லையில அந்த ஒரு மன்றத்துல ஆதிபராசக்தியோடைய வழிபாடு செய்யற கூட்டம் இருக்காங்க. சரி, கண்ண முடிக்காங்க, பக்கத்துல வாங்க, கண்ணாடியை கலத்துங்க. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 வருஷம் ஆகுது. அது முடிக்கிறேன். உங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் போட்டு அதுல இன்னும் நிறைவேற்ற முடியாத பிசினஸ் சொந்தமான லாஸ் ஆகிருக்கிய, பணம் கொடுத்து மீட்ட முடியாத எதுவும் இருக்கு. இப்போதைக்கு உன்னுடைய தொழிலை தொடங்க முடியாத மனவேதனையும் கடன்களால் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? கால் வரலாம். வேற என்னப்பா வேணும்? இந்த தொழிலை தொடங்கி தாரேன், இழந்த செல்வங்களெல்லாம் மீட்டி தாரேன். வெற்றியாகி இருந்தா போதும்லா, ஆனந்தம் உண்டு. வாழ்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? இன்னும் ஒரு வகையில காடு. கர்மசாமி, நான் என்ன தொழில் எடுத்தாலும் எனக்கு நஷ்டமும் மனவேதனையுமா இருக்கு. அதுல இருந்து என்னை விடுதலை ஆக்கி தரணும்னு மதுரை எல்லையிலிருந்து ஒருத்தர் கேட்கார். யாருப்பா? என்னடா தொழில் பார்க்குற தம்பி? கால் வந்துட்டு வா.
இப்ப நீ ஏர்போர்ட்டுக்கு போனா உன்னை நிப்பாட்டுவாங்கடா. நிப்பாட்டுவாங்க. என்னன்னு கேட்டேன். என்கொயரியில கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு சொல்லிடுது சார். கால் வந்துட்டு வா. யாரை நம்பி நான் பிறந்தேன். இன்னும் நல்ல விடல. உன் உள்ள சாமிட்ட போகலையே. சும்மா சும்மா குனிஞ்சு வந்தா எவன் சம்மதிப்பான்? வரலாம். கொண்டு வந்த பணமெல்லாம் தேவையில்லாம செலவாகி கிறுக்கு பிடிச்ச பேய் மாதிரி இப்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கியான். உண்மையா? அதனால 3 மாதங்கள் ஒவ்வொருத்தங்கிட்டயா ஐடியா கேட்டு அதை செய்யவா இதை செய்யவான்னு சொல்லி நஷ்டமும் லாபமும் இல்லாம ஓடுறே தவிர விஷயமே நடக்கல. அதனால நீ வியாபார ஸ்தாபனம் வைத்துக் கொள்ளலாம். அதை உனக்கு வெற்றியாக்கி தருவேன். வெளிநாட்டு யோகம் இதுக்கு அடுத்து இல்லை. இந்தியாவிலே உனக்கு ஒரு தொழில் அமைச்சு தரேன். கஷ்டப்படாம இரு. 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருந்து செயல்படுவாயாக. வெற்றி உண்டு. அதனால இந்த கடனை தீர்க்கிறேன்னு சொன்னா ஒண்ணு போலீஸ்ல பிடிபடுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா எதிரிகளால தாக்கப்படுவோம்ங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. இந்த ரெண்டையும் மாற்றி உன்னை காப்பாத்தி தரணும். அந்த கடனையும் அடைக்க வைக்கணும். வெற்றிமாற கொடுப்பா. ஆமா, வெற்றிமாற தந்தா எந்த வீட்டுக்குடா கொண்டு போவே? சொந்த வீட்டுக்கு போக முடியுமா? கொண்டா கொண்டாடா விடுறாம்ல. இந்த மாலையை உனக்கு தந்திருக்கேன். கொண்டு போ. யாராலும் உன்னை அசைக்க முடியாது. காப்பாத்தி தரேன். உன் கடனை தீர்த்து தரேன். இந்த அப்படி சக்தி உன்னோடு. நல்லாரு மகனே. சந்தோஷமா. அதே திருவண்ணாமலை எல்லை திருமண வாழ்க்கையை பற்றி மனவேதனைப்பட்டு வந்த மகன். என்னடா கல்யாணம் முடிச்சிட்டியே? கால் வந்துட்டு. அடுத்து பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். என்னப்பா பிள்ளை உனக்கு? பெரிய என்ன பக்கத்தில் நிற்கிறான். உள்ள நூறு கால் வந்துட்டா எலி. காதலே இல்லையே உலகிலே சாதல் ஒன்றே தெய்வீகமே. வாடா தம்பி. விரும்புவதற்கும் பொண்ணு இல்ல, விரும்பி நம்மை நாடி வருவதற்கும் பொண்ணு இல்லை. அதனால எடுத்த முயற்சிகள்லாம் வீண். நீயா பண்ணின முயற்சியும் தோல்வி. இந்த நிலைகள்ல இருந்து எனக்கு மாற்றமான வாழ்க்கை உண்டா இல்லையா, அல்லது இந்தியாவை விட்டு வேற எங்கேயும் போய் பிழைக்கக்கூடிய ரூட் கிடைக்குமா என்ற மனக்குழப்பம் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. இந்த ஆண்டுல உனக்கு திருமண காலமும் வரும். உன் தொழில விருத்தியும் வந்துடும். என்ன செய்யணும் வேற? ரெண்டையும் பண்ணித்தரேன். இந்த அப்படி காசு உண்டு, கரணையும் உண்டு. சென்று வா மகனே. பாப்பா குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவன் எந்திடாம இல்ல சக்குன்னு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. ஏன் பேக் மூவ். யாருக்கு பிள்ளை வேணும்? டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்களா? அறுவை சிகிச்சை நடக்கணும்னு சொன்னாங்களாம்டா. கால் வந்துட்டு வாங்க. வேண்டாமா? ஓகே வரலாம். வாப்பா. வெற்றி வேல் வெல்லுமடா. இந்தாப்பா முருகப்பெருமானுடைய திருநாமத்தோடு ஒரு குழந்தை பிறக்கும். வெற்றி அடைந்து வருவாய். சந்தோஷம் கிடைக்கும். வேற என்ன வேணும்? கொடுத்துடணும் உடனே. காலில் விழுந்து. கர்பசாமிக்கு பரமக்குடி 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 திருவண்ணாமலை உத்தரவு அடுத்து இருக்கு. போய் பொறுமையா இருக்க. போய் உட்காருங்க. பரமக்குடி பரமக்குடி பரமக்குடி. என்னடா வேணும் பிறப்பில்ல உனக்கு? வேலைக்கு கண்ண மூடு. பக்கத்துல வா. உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு அம்மன் தெய்வம் வீட்டுக்குள்ள வருது. அதே மாதிரி இப்ப சனி பகவானுடைய பார்வையினால நீ வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தது தப்பு இல்லை. அப்படின்னா உன் மேல குற்றச்சாட்டி கேஸ் போட்டிருப்பாங்க. நீ எந்த பாவமும் செய்யாதவன் நிரபராதி. அதனால இந்த கிரக நிலைகள் மாறதுக்கு இன்னும் 38 நாட்கள் இருக்கு. மீண்டும் உனக்கு அதே கம்பெனில வேணுமா வேற இடத்துல வேணுமா? வேற இடத்துல வேலையை போட்டு தர. ஜெயிச்சு வா. கால் வந்துட்டு வா. இந்த அப்படி டிங் டிங் முடியா. கர்பசாமிக்கு உண்டா. மாத சம்பளத்தை கோயில் தர்மத்துக்கு கொடு. வெற்றி உண்டு. ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டே அசத்துவ. என்னென்ன வேணும்? இடம் சொந்தமான விஷயத்தை பூரா முடிச்சு தரேன். ஜெயிச்சுருவோம். நல்லா இருக்கும். என்னைக்கும் என் அன்பு உங்கள் பக்கம் உண்டு. வாழ்க. கர்பசாமி பரமக்குடியா? புழுவனி பையன்.
வரமுன்னு யார் சொன்னா? முதுகுளத்தூரா? இல்ல இல்ல பார்த்திபனூரா? முதுகுளத்தூருக்கு ஆமா என்ன கடலாடி உடலாடி இருக்கியப்பா இப்படி குடல்வாடி நிற்கான் பாவம் கால் வந்துட்டுவான். எதுக்கும் ஆமான்னு சொல்லிடுவோம். என்ன நடந்துற போது? ஆமா கேளம்மா வாப்பா 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 வாப்பா. என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? என்னம்மா வீட்டு பக்கத்தில் நிறைய கோழியா நிக்கி? அப்படியா? கோழி பண்ணையா சும்மா வீட்டு கோழிகளா? நிறைய பக் 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 பக்னு இருக்கு. என்ன சாமி கோழியை காட்டுன்னு சொன்னேன்? முட்டை அப்படின்னாரு. என்ன முட்டை அப்படின்னு காட்டேன். உன் வீட்டு பக்கத்துல முட்டை எல்லாம் ஓதி போட்டு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதுல 3 ஆண்டு காலங்களாக நீ நிறைய மனவேதனையும் வீட்டுக்குள்ள தகராறுகளும் உறவினர்களுக்குள்ள பகையும் வந்து போலீஸ் கூட விசாரிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் நீ அனுபவிச்சு வந்தியா? உண்மையா? கால் வந்து கோழியை சும்மா கறி வச்சு திங்கவா காட்டேன்? அதே மாதிரி இப்போ உன் வீட்டுக்குள்ள நகை நட்டுகள் அடமானமாகி வர்றதுக்கு கூட கடன் வாங்கி உருட்டி பிரட்டி என்னை பார்க்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? அதனால அடுத்து வரும்பொழுது கை நிறைய பணத்தோட சந்தோஷத்தோட வருவ. நல்ல சகரத்துல பணமும் தாரேன். இந்த ஆண்டுல திருமணத்தை நடத்தியும் தாரேன். ஓகே. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சேலம் எல்லை சேலம். சேலம். தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? பாப்பா என்ன தொழிலே? போர்வண்டி. போரடிக்குமே ரொம்ப கால் வந்துடலாம். ரொம்ப போரடிக்கலாம். கல்யாணம் சம்பந்தமா யாரு கட்டு வந்தா? யாருக்கு? எத்தனாவது கல்யாணம்? 7. சரி விடு, கழிஞ்சதெல்லாம் நினைக்க கூடாது. என்னப்பா தம்பி கால் வந்துட்டு வா. மனித இருக்கு அண்ணே, அவசரப்பட்டு காலில் எழுதிய அண்ணே, மனசு இன்னும் கோயிலுக்கு சாமிட்ட போகல. உண்மையை சொல்லணும்லாப்பா. வரலாம் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில என் தங்கை மாரி என்னும் தெய்வத்தினுடைய ஆலயம் உண்டு. இருக்கா? அதிலிருந்து நடந்து சென்றால் ஒரு எல்லையிலே துர்காதேவி என்னும் ஒரு கோவில், காளி துர்க்கை. வெட்டி பார்த்தேன். அடுத்த கிராமத்துக்கு போற வழியில ஐயனார் துப்பாக்கி வச்ச சாமிகள், ஏ பெரியண்ணா, ஏ சிறியண்ணா, இவங்கெல்லாம் இருக்காங்கடா. கால் வந்துட்டு இப்படி நிக்க. இப்போ உன் தொழில போய் பார்த்தேன். ஒரு இடத்துக்கு போனா வண்டி அந்த இடத்துல இருந்து 2 தரம் நகலாமலே லாக் ஆகி அங்க இருந்து எடுக்கிறதுக்கு பணம் செலவழிச்சா தான் வரும் அப்படிங்கிற நிலைமையில கிடக்கு. ஆனா வாங்குற பணம் கமிஷனும் அந்த சேதத்துக்கு தான் ஆகுதே தவிர அந்த வண்டியை கொண்டு வரதுக்கு கூட காட்ட மாட்டேங்குது. இந்த நிலைமைகளை இந்த தொழில் நமக்கு சரி வருமா வராதா அப்படிங்கிற மன வருத்தம். வண்டி வாகனத்துக்கு வேற எதுவும் செய்வன வச்சிருப்பாங்களா சாமி? இல்ல என் தொழில குழப்பம் இருக்கா? எங்களுக்கு எதிர்த்த வீட்டு பக்கத்துல 2 பொம்பளைகளுக்கு கரிச்சி கரிச்சி கொட்டினாடுவ. அது சம்பந்தமா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு உன் உள்ளம் சொல்லுது. கால் வந்துட்டு வா. பாத்தியா என்ன நீ இருக்கிய? வரலாம். இந்தாப்பா, உன் தொழில செய்வது நடந்தது உண்மைதான். அதை நீக்கி வெற்றியாக்கி உன்னைய காப்பாற்றித்தாரேன். சரியா? 9ஆம் தேதி அன்னைக்கு என்னைய வந்து பார். 10ஆம் தேதி வரை இருந்து செல். வண்டியை போட்டோ எடுத்து வந்துரு. பேர் நட்சத்திரம் கொண்டு வா. வார நீ வா. அடி கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகை போற கருப்பசாமியா வெறும் கருப்பசாமியா? கருப்பசாமி. சரி ஓகே. புளியர கருப்பசாமி இவர் சொல்லுவார். புளியரில் 100 கருப்பசாமி இருக்கு. என்ன? ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொன்று. அருணகிரிநாத சுவாமி திருவண்ணாமலையில் வாக்கு பெற்று நீ வயலூருக்கு வா, உனக்கு திருப்புகழ் பாட வாக்கை தருகிறேன்னு சொன்னார் முருகப்பெருமான். உடனே அருணகிரி கேட்டார், முருகா காட்சியை இங்கு கொடுத்தாய், கருணையும் இங்கு கொடுத்தாய், வாக்குக்கு மட்டும் வயலூர் வரை இந்த எளியை நடந்து வர வேண்டுமா அப்படின்னு கேட்டார். அருணகிரி, நான் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு சக்தியை பெற்று வழங்குகிறேன். ஆகையினால் வயலூருக்கு வந்தால்தான் என் வாக்கு சக்தி உனக்கு கிடைக்கும். அயராது வருவாய் மகனே அப்படின்னு சொன்னார். உடனே வயலூருக்கு சென்று முருகப்பெருமான் வாக்கு வாங்கி உலகமெல்லாம் புகழும்படி திருப்புகளை 12,000 திருப்புகள் பாடினார்.
அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு சக்தி உண்டு என்பதற்கு விளக்கம்தான் இந்த இடம். இது வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி என்பது அருள்வாக்கு ஸ்தலம், சொன்ன வாக்கு நடப்பதற்கு. மற்ற இடத்துல இருக்கக்கூடிய கருப்பசாமி அவரவர் இஷ்டப்படி உள்ள கருப்பசாமி. சரி, அசத்துவோம் போ. திருநாமம் போட்டு தாரேன், போயிட்டு வா, நல்லா இருக்கு, ஆனந்தமா இருக்கு.